இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற ஒரு ப்ரௌனி ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு காலேஜில் ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கறதுக்காக சிங்கிள் சிங்கிள் பீஸாக வச்சு ஒரு ப்ரௌனி 30 பாக்ஸ் போல் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் அப்புறம் பட்டரையும் ரெண்டையும் அவனில் வச்சு மெல்ட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் அப்புறம் ஒயிட் சுகர் ரெண்டையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மைதா, கொக்கோ பவுடர், பிஞ்ச் சால்ட் அதையும் சேர்த்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டு எடுத்து வச்சிருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல சுகர் கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடணும். அப்போ தான் நல்ல கிரிங்கிள் டாப் வரும். அதுக்காக தான் சில பேர் சுகரை பொடி பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க. நான் வந்து இப்படியே பீட் பண்ணி எடுத்துக்குவேன். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தது நல்லா ஆறுனதுக்கு பிறகு அது கூடவே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவையும் கொக்கோ பவுடரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சிட்டு அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மைதாவும் கொக்கோ பவுடரும் சலிச்சிட்டு சேர்க்கும்போது ஒரே பேட்சாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சிட்டு சேர்த்தோன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அங்கங்கே கட்டி கட்டியாக லம்ஸ் மாதிரி நிற்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட பேட்ரு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே டின்னில் ஊற்றி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓடிஜியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டின்னில் ஊற்றுனதுக்கு பிறகு இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ரூவர் வச்சோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நைஃப் வச்சோ இந்த மாதிரி நம்ம பண்ணி விடுறதுனால இந்த பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ நல்ல பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப் கிடைக்கும். இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. நல்ல சூப்பரான கிரிங்கிள் டாப்பாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை நம்ம நல்லா ஆறுனதுக்கு பிறகு அவங்க கேட்ட மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீஸாக நம்ம பாக்ஸில் போட்டுக்கலாம். நான் அந்த பாக்ஸ்லேயே வச்சு கரெக்டாக அந்த ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸில் தான் போட்டு கேட்டிருந்தாங்க. பார்க்கும்போது எவ்வளோ ஃபஜ்ஜியாக நல்ல கிரிங்கிள் டாப்பாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த 30 பீஸஸையும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலேயே சாக்லேட் கனாஷ் ஊற்றி இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்படி தான் இருந்துச்சு ஃபைனலாக. 30 பாக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்த ஃபீட்பேக்குமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனக்கு ப்ரௌனியோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவள் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கும்போது நாங்கள் கேட்டோம் எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஃப்ரெண்டு மேக் பண்ணது சேர் அப்படின்னு சொன்னான். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரௌனி சூப்பராக இருந்துச்சுமா. டேஸ்ட்டே நல்லா ரிச்சாக இருந்தது. ஸோ இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரௌனி சாப்பிட்டது. ஸோ அதுவும் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு.